நீங்கள் ஒருபோதும் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா, திருவான காவேரி நதியின் தோற்றம் எப்படி ஏற்பட்டது என்று? இந்த கதை தெய்வீக தலையீடும் அற்புதமான ஞானமும் சேர்ந்த ஒரு அழகான கதை ஆகும். அதன் மையத்தில் பகவான் விக்னேஸ்வரரின் முக்கிய பங்கு உள்ளது. இந்த கதை மகரிஷி அகஸ்தியரை மையமாக கொண்டு தொடங்குகிறது. இந்திய புராணங்களில் மிகவும் போற்றப்பட்ட முனிவரான அகஸ்தியர் தென்னிந்தியாவின் வறண்ட நிலங்களை வாழ்வூட்ட ஒரு நதியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். அவற்றை வளமாக்க அவர் பகவான் சிவனிடம் பிரார்த்தனை செய்தார். சிவபெருமான் காவேரி நதியின் தெய்வீக மூலத்தை கொண்ட ஒரு ஜாம்புவை கலசம் அவருக்கு அளித்தார். இந்த தெய்வீக ஜாம்புவை எடுத்துக்கொண்டு அகஸ்தியர் தனது பயணத்தை தொடங்கினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளை கடந்து பயணித்த போது ஒரு சமயம் அவர் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். மிகவும் கவனமாக அந்த ஜாம்புவை தரையில் வைத்தார் மற்றும் அருகிலிருந்த ஒரு சிறுவனை அதை பாதுகாக்கச் சொல்லி யாரும் அதை தொடக்கூடாது என்று எச்சரித்தார். இங்கேதான் பகவான் விக்னேஸ்வரர் கதையில் நுழைகிறார். அந்த சிறுவன் வேறொருவர் அல்ல, தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற ஒரு குழந்தையாக மாறியவர் கணேசர். அகஸ்தியர் உறங்கிக் கொண்டிருந்த போது கணேசர் தனது விளையாட்டு மனப்பான்மையுடன் ஜாம்புவை கவிழ்த்தார். அதன் உள்ளே இருந்த தண்ணீரை வெளியேறச் செய்தார். அந்த தண்ணீர் பலத்த வேகத்தில் பாய்ந்து காவேரி நதியாக மாறியது. தென்னிந்தியாவின் வறண்ட நிலங்களில் அது வாழ்வையும் செழிப்பையும் கொண்டு வந்தது. அகஸ்தியர் விழித்து முதலில் கோபமடைந்தார். ஆனால் நதியின் அழகையும் அதன் பயனையும் கண்டு இதை ஒரு தெய்வீக செயல் என்று உணர்ந்தார். அகஸ்தியர் பகவான் விக்னேஸ்வரரின் ஞானத்தையும் முன்னறிவையும் புரிந்து கொண்டு அவருக்கு ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், உங்கள் தெய்வீக செயலால் இந்த நதி அனைவருக்குமான வரப்பிரசாதமாக மாறியது. இவ்விதமாக காவேரி நதியின் தோற்றத்தில் பகவான் விக்னேஸ்வரரின் முக்கிய பங்கை உணர முடிகிறது. அவரது செயலால் உலகத்திற்கு வாழ்வையும் செழிப்பையும் வழங்கும் ஒரு தெய்வீக வழிபாடு உருவானது. ஆகவே காவேரி நதியை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது பகவான் விக்னேஸ்வரரின் தெய்வீக ஞானத்தையும் அவருடைய கருணையையும் நினைவில் கொள்ளுங்கள்.